கோதுமை மாவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாவு எடுக்கிற கப்பில் ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஜீராவாக நம்ம காய்ச்சி எடுக்கணும். இப்போ கொஞ்சமாக வெண்ணெய், ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு 100 கிராம் அளவு மாவு, ஒரு கப்பில் பாதி கப் அல்லது டம்ளரில் பாதி டம்ளர் அளவு மாவை அதில் நல்லா வறுத்துக்கிடணும். இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சீனி. இப்போ சீனியோட வெயிட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் 100 கிராமை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும் அது. இப்போ இந்த மாவு நல்லா வறுபட்ட உடனே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றிக்கிட்டே வரணும். நீங்கள் 100 ml பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி இதை கிளறிக்கிட்டே வரணும். இந்த மாவு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நீங்கள் கிளறி எடுக்கணும். இது மாதிரி அந்த பட்டரில் வறுத்துட்டு இந்த மாதிரி பாலை ஊற்றி நீங்கள் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாயிரும். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த ஜீராவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி தண்ணியாக இல்லாமல் ஸ்டிக்கியாக இருக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூளை தூவிக்கோங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக அதை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 100 கிராம் நீங்கள் போட்டிங்கனாலே கொஞ்சம் 10-12 உருண்டைகள் வரும். அதை வந்து நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க, குலோப் மாதிரி. இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இப்படி லேசாக தேய்ச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னால் நல்லா உருண்டையாக வந்துடும். இதை நெய் அல்லது ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த பால் அதில் ஊற்றுறதுனால இந்த மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இந்த ஜீரா காய்ச்சி வச்சுருக்கிற ஜீராவில் நீங்கள் இப்போ இதை போட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்ல குலோப் ஜாமுன் ரெடி.